ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த நாளில் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க மாட்டீரா? ஆண்டவரே, நான் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், என்னால் சாப்பிடக்கூட முடியலை. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்ப்பான்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, என்ன வியாதி இல்லாமல் சொல்கிறாங்க. ஆண்டவரே, இந்த நாளில் என்கிட்ட ஒரு பலனும் இல்லைப்பா, சத்துவமும் இல்லை. ஆண்டவரே இல்லாதப்ப நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், இன்னைக்கு எல்லாமே இருக்குது, என்னால் சாப்பிட முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி தவிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. வாசிக்கிறேன், கேளுங்க. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் வியாதியை உன்னை விட்டு விளக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதெல்லாம் சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயா, அதெல்லாம் நீ சாப்பிடும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். என்னென்ன வியாதிகள்லாம் உன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதோ, அது தீராத ஒரு வாதையை போல் உன்னை தொடர்ந்து கொண்டு இருக்கிறதோ, இன்றைக்கு எல்லா வியாதிகளையும் தேவன் உன்னை விட்டு விளக்கும்படியான காரியத்தை செயல்படுத்த போகிறார். அதனால தான் இங்கே பார்க்குறோம், நீ ஆண்டவரை மட்டும் நம்பு, அவரை மட்டும் நீ ஆராதி, உலக பொருட்களை அல்ல, உன்னுடைய பிள்ளைகளை அல்ல, உன் கணவனை அல்ல, இந்த நாட்டில் உன் கையில் இருக்கிற பணத்தை அல்ல, உன் பொருட்களை அல்ல, தேவனை மட்டுமே நீ சேவிக்கும் போது இந்த நாளில் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்கி உன்னை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்டில் அவரை சார்ந்து கொள்ளும் போது உன் வியாதி உன்னை விட்டு விலகிறது, உன் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இந்த நாட்டில் நன்றாக சாப்பிடக்கூடிய ஒரு புதிய பலத்தை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். கலங்காத. இந்த நாளில் எதெல்லாம் இழந்து போயிட்டே நினைக்கிறாயோ அதெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுக்க போகிறாரு. ஆண்டவரே, என் வறுமை மாறாதான்னு சொல்லி நீ எதிர்பார்ப்போடு இருக்கலாம். இன்றையிலிருந்து உன் அப்பத்தை உன் தண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். பயப்படாதீங்க. கண்களை முடிச்சு வைப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் உன் அப்பத்தை உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், உன் வியாதியை உன்னிட்டு விளக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நீர் உன்னதத்திலிருந்து கொடுங்க. இந்த நாளில் உண்மை மட்டுமே செவிக்க, உண்மையே சார்ந்திருக்க உதவி செய்யுங்க. பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் கம்பீரமாய் அறுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை உன்னதத்திலிருந்து கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.